இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு உங்களுக்கு? மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் ஆகி இயேசு கிறிஸ்து நம்மை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கின்றார். நீ என் பையன், நீ என் பொண்ணு அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சேர்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, சொத்து சுகம் நிலம் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், வாங்கி போட்டுடலாம். ஆனால் இதையும் தாண்டி மேலான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, ஆண்டுடைய ராஜ்யத்தில் நம்ம வாழ்கின்ற பொழுது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்ல. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, செல்வத்தை சேர்க்கணும், நிலம் வாங்கணும், சொத்து வாங்கணும்னு சொல்லி ஓடிட்டுருக்கோம். ரெஸ்ட்டே இல்லாமல் ஓடிட்டுருக்கோம். ஆமாவா இல்லையா? ஆனால் நம்ம ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளால் முடியாது. நமக்கு என்ன ஆகும், உடல்நல பாதிப்பு ரொம்பவே இருக்கும். காரணம் என்னென்னா, நம்ம ஓடணும். எதற்காக இந்த ஓட்டம் அப்படின்னா, என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பசங்க நல்லா இருக்கணும், அவங்க அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம இன்றைக்கி சில பல விஷயங்களுக்காக எவ்வளோ நம்ம தியாகம் பண்ணுறோம், நம்ம தியாகம் பண்ணுறோம். காரணம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையை பல அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கின்றார். யாருக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுக்கக்கூடாது, நிறைய விஷயங்கள் கொடுக்க போக்கின்றார். சொத்து சுகங்கள் ஆகியவை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருந்தாலும், உனக்கு மேலான ஒரு சொத்து, மேலான ஒரு நிலம், ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா அவனுடைய ஆசீர்வாதம் தான் இன்றைய நாள் நம்ம வாழ்க்கையை பரிசுத்தமாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் போய் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்ற இடத்தில் உங்களை நான் கொண்டு போவேன். பார்த்தீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் போகிற முன்னாடி, ஏன்னா நீங்கள் வர பாதையில் எவ்வளோ சங்கடமான விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் நான் சரி பண்ணுறேன், நீங்கள் என்னுடைய பாதை நோக்கி வாங்க, உங்களுக்கு எல்லாமே நடக்கும், நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அன்பானவர்களே, கிறிஸ்து தாமே நம்மளே சுதந்திரித்து கொண்டிருக்கின்றார். நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தமாக வாழணும், சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது சில பல விஷயங்கள் நமக்குள்ளார தோணும்ல. ஆமாவா இல்லையா? நம்ம இன்றைக்கி ஒரு சில விஷயம் பண்ணும்போது யாரோ தடுக்கிறாங்கள. எங்கள் வாழ்க்கையில் சுதந்திரமாக எந்த ஒரு விஷயம் பண்ண முடியல பிரதர், ஏதாச்சும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அதையே யோசிச்சுட்ருப்போம். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் முழு மனசோடு பண்ணுங்கள். இது நல்லது கெட்டதுன்றது உங்களுக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? இன்றைக்கி எத்தனை பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தவறான பாதையை நோக்கி போயிட்டு ஈஸியாக நம்ம சம்பாதிச்சிடலாம், அடுத்தவனுடைய உழைப்பை நம்ம திருடிடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எத்தனையோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஆன்லைனில் பார்த்திங்கன்னா சில பல ஏமாற்று வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஏமாந்துட்டு தான் இருக்காங்கல்ல. ஸோ ஏமாற்றப்படுகின்ற பொழுது ரொம்ப வலி வேதனையாக இருக்கும்ல. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜாலியாக அந்த காசை எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஆனால் மாட்டிக்கிட்டால் அவ்வளோதான் இல்லை. ஸோ நம்ம ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருந்து இது பண்ணால் கரெக்டாக இருக்கும், இது நம்ம யாருக்குன்னா கேட்கலாம், வீட்டில் அம்மா அப்பாட்ட டிஸ்கஸ் பண்ணலாம், அவங்க என்ன சொல்கிறாங்க அதை பார்க்கலாம். நிறைய பேர் ஆலோசனை நம்ம கேட்டு பண்ணோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் நமக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும். நம்மளே பண்ணலாம், யாரும் கேட்க அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நமக்கு நடக்க ஆரம்பிக்குமா. அப்போ சொல்லுவாங்க, என்கிட்ட இது நீ கேட்டிருக்கலாமே, நான் சொல்லியிருப்பேனேன்னு சொல்லி. ஸோ என்ன ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் பெரியவங்க யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள், வீட்டில் அம்மா அப்பா கிட்டே கேளுங்க, இந்த விஷயம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டு பண்ணி பாருங்கள், வாழ்க்கையில் வெற்றி தான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கை நிலைமையை மாற்ற போக்கின்றார். மகளே மகனே கலங்காத, ஆண்டவர் தாமே உங்களை நேசிக்கின்றார், அவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலகுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இன்றைய நாள் நமக்கு சமாதானத்தை கொடுக்க போகின்றார். அருள் கொடைகள் நிறைய இருக்குது. நம்ம வேதத்தை வாசிக்கின்ற பொழுது அவ்வளோ அற்புத விதமான வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க. தினந்தோறும் வாசியுங்கள், ஜெபியுங்கள். முழு மனசு நம்ம தேடுகின்ற பொழுது நிச்சயமாய் அவர் ஒருபோது நம்மளை கைவிட மாட்டாருங்க. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்கின்றது, நான் உன் கூட இருக்கேன். இன்றைய நாளில் நம்ம எவ்வளோ பேர் நம்ம நம்பி ஏமாந்துருப்போம். கூட இருந்த உறவுகளே நம்மளை ஏமாத்திருக்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருபோது நம்மளை ஏமாற்ற மாட்டார். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, கிறிஸ்துவின் மூலமாக எங்களை பிள்ளையாக்குவதற்காக உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. இயேசுவின் மகிமையான சுதந்திரத்தை எங்களுக்கு தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா உலக பொக்கிஷங்களை காட்டிலும் உம்மை நாங்கள் மேலாக மதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. நாங்கள் உமக்கு சொந்தமானவராக என்று பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நினைவுபடுத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய
பலத்த கரத்தின் கீழ் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்வீராக. எங்கள் வாழ்வில் ஞானம், கிருபை, தயவு ஆகியவை நிரம்பி வழிவதாக தகப்பனே. உம்முடைய வாக்கு தத்தங்களில் சுதந்திரவாளியாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. கிறிஸ்து என்னில் வாழ்கிறார், நாங்கள் அவரோடு சேர்ந்து வாழ்கிறோம் என்ற இந்த வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி அப்பா. அனுதினமும் ஆசீர்வாதங்களும் அற்புதங்களையும் எங்கள் வாழ்வில் நீர் செய்வீர் நம்புகிறேன் இயேசப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டுநோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லாண்டவரே. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க சொல்லி கேட்குறேன்ப்பா. குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் bless you all.